الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى وإن من شيعته لإبراهيم إذ جاء ربه بقلب سليم إذ قال لأبيه وقومه ماذا تعبدون أئفكا آلهة دون الله تريدون فما ظنكم برب العالمين இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹுடைய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள்தான். அல்லாஹுடைய தீன்படி வாழ்ந்தவர்களை சேர்ந்தவர்கள்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு வைன்ன மின் ஷிஅத்திஹி, ஷிஆன்னு சொன்னால் அல்லாஹுடைய சட்டத்தின் பிரகாரம், அல்லாஹுடைய வழிமுறை பிரகாரம், கட்டளை பிரகாரம் வாழக்கூடியவர்கள் ஒருவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது ஜாஅ ரப்பஹு பிகல்பின் சலீம், அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்தில் சலாமத்துள்ள, சாந்தி உள்ள, அமைதியான உள்ளத்தை கொண்டு வந்தார்கள். அப்படின்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சாட்சி சொன்ன நிலைமையுள்ள உள்ளமாக அவருடைய உள்ளம் இருந்தது. இன்னொரு கருத்து பிரகாரம் முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி கேட்கப்பட்டது, மல் கல்பு சலீம், ஆரோக்கியமான சாந்தமான உள்ளம் என்றால் எதுன்னு கேட்ட நேரம் சொன்னாங்க, அல்லாஹ் ஹக்கானவன் என்ற அந்த உள்ளம் அறிய வேண்டும். யஅலமு அன்னல்லாஹ ஹக்குன் வ அன்ன ஸாஅத ஆத்தியத்துன் லா ரைப ஃபீஹா, இதே மாதிரி கியாமத்தினால் நிச்சயமாக வந்தே தீர்மையில் எந்த சந்தேகம் கிடையாது. வ அன்னல்லாஹ யப்அஸு மன் ஃபில் குபூர், மேலும் அல்லாஹு தஆலா யார் கபரில் இருக்கின்றார்களோ அவர்களை திரும்ப உயிர்ப்பிப்பான் என்று அந்த உள்ள நம்ப வேண்டும். அப்படியான முழுமையான ஈமானுள்ள உள்ளத்துக்கு பேர் தான் கல்புல் சலீம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லாங்க, சலீமு மின ஷிர்க், ஷிர்க்கை விட்டு நீங்கிறதாக இருக்க வேண்டும். இந்த எல்லா அர்த்தங்களும் கல்பு சலீம் என்பதற்கு பொருத்தமானதுதான். அவங்க தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னார்கள், இது காலலி அபிஹி வ கௌமிஹி மாதா தஅபுதூன், தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய சந்ததியினரையும் குடும்பத்தினரையும் பார்த்து சொன்னார்கள், மாதா தஅபுதூன், எதை நீங்கள் வணங்குகின்றீர்கள், ஏன் இதை வணங்குகின்றீர்கள் என்ற அர்த்தத்தில், இதையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்ற அர்த்தத்தில் கேட்டார்கள். ஐஃப்கன் ஆலிஹத்தம் தூன் அல்லாஹி துரீதூன், என்ன நீங்கள் அல்லாஹுவை விட்டுட்டு, அல்லாஹை தவிர வேறு தெய்வங்களை நீங்களாக இட்டு கட்டி அதை வணங்குவதையா நீங்கள் நாடுகின்றீர்கள். ஃபமா வன்னுக்கும் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் அஹ்லத்தாருக்கு சொந்தக்கான அல்லாஹ் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவன் உங்களை சும்மா விட்டு வைப்பானா? நீங்கள் அவனோடு சேர்த்து மற்ற தெய்வங்களை வணங்குவதை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் என்று நினைக்கின்றீர்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், ஃபனظர நظரத்தன் ஃபி நுஜூம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நட்சத்திரங்கள் பக்கம் கவனம் செலுத்தினார்கள். அப்படின்னா பொதுவாக அரபிகள் தங்களுடைய இந்த வார்த்தையை பாவிக்கிறது, நட்சத்திரத்தில் பார்த்தார் என்றால் சிந்தித்தார், ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்து விட்டார், மூழ்கி விட்டார் என்ற அர்த்தத்தினையும் பாவிப்பார்கள். அவங்க சிந்தித்தார்கள். இந்த சமுதாயத்தினர் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிலை வணக்கத்தில், அல்லாஹ்க்கு மாறு செய்வதில், பாவமான காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள். இவர்களுக்கு என்ன செய்யலாம், எந்த அடிப்படையில் இவர்களை நல்ல வழியில் கொண்டு வரலாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசித்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவங்களுடைய பெருநாளுடைய தினம் வந்த நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியினர், அவங்களுடைய சமுதாயத்தினர் அந்த சிலைகளை அலங்கரித்து அந்த பெருநாள் கொண்டாடக்கூடிய இடத்துக்கு அவர்கள் சென்றார்கள். அந்த நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தங்களோடு கூட வரும்படி அழைத்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போகல. அவங்க அந்த சிலைகளை உடைக்கிறதுக்காக யோசித்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவங்க சொன்னாங்க, அவங்களோட கூட அவங்க வரும்படி கேட்ட நேரம் சொன்னாங்க, ஃபகால இன்னி சகீம், நான் சுகவீனமாக இருக்கிறேன், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அவங்க ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னது ஈமானுடைய ரீதியில், உள்ளம் சந்தோஷம் இல்லாமல் இந்த மக்கள் பாவமான காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதனால அவங்க அவ்வாறு வார்த்தையை பாவிச்சாங்க. உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லாமல் இருக்கின்றேன். எப்படி ஒரு ஆரோக்கியம் இல்லாதவர், நோயானவத்தருக்கு உள்ளத்தில் சந்தோஷம் ஒன்று இருக்காதோ, அதே மாதிரி என்னுடைய உள்ளமும் நிம்மதியற்றதாக இருக்குது, ஏன் இந்த மக்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக என்ற அடிப்படையில் சொன்னார்கள்.
ஹதீஸில் வந்திருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லம் யக்திப் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கைர ஸலாசி கித்பாத்தின் சின்தைன் ஃபிதாத்தில்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 தடவை தவிர அவர்கள் பொய் சொல்லவில்லை. 3 தடவை அவர்கள் பொய் சொன்னார்கள். ஒரு பொய் 2 பொய்கள் அல்லாஹுடைய தாத்ரி, அல்லாஹுடைய விஷயத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் சம்பந்தமாக சொன்னார்கள், அல்லாஹுக்காக என்று சொன்னார்கள். ஒன்று இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டது. இன்னொன்று சிலையை உடைச்சதுக்கு பின்னாடி அந்த சமுதாயத்தினர் வந்து கேட்ட நேரம் அவங்க சொன்னாங்க, பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, நான் இல்லைன்னு சொல்லலை, நான் நீங்கள் உடைச்சிங்களான்னு கேட்டேன். யார் உடைச்சதுன்னு கேட்ட நேரம், இல்லை இந்த பெரியவர் இருக்கிறாரு அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க என்று சொன்னார்கள். அப்போ நபி இன்னும் 3வது அவங்க ஒருத்தர் சாரா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியோட ஒரு ஊருக்கு பகுதியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது, அங்குள்ள அரசன் யாராவது கணவன் மனைவி வந்தாங்கன்னு சொன்னால் அழகான பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை எடுத்துக்கொள்வான், பலவந்தமாக எடுத்துக்கொள்வான். அப்போ சாரா அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்த நேரம், சாரா அலைஹிஸ்ஸலாம் மிக அழகான பெண், அவன் தவறாக அடைய விரும்பினான். அதனால் சகோதரி என்று தெரிந்தால், வரக்கூடியவர் சகோதரரோடு கூட அந்த பெண் வந்திருக்கிறார் என்றால் சகோதரினா விட்டுடுவான். அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்ட நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹிய உக்தி, இவ என்னுடைய சகோதரி என்று சொன்னாங்க. அப்போ அவ்வாறு சகோதரி என்று சொன்னது மார்க்க ரீதியான, ஏன்னா அந்த நேரத்தில் முஸ்லீமாக இருந்து அவங்க மட்டும்தான், இவங்க 2 பேரும் தான். அதனால் மார்க்கத்தில் நாங்கள் 2 பேரும் மார்க்க ரீதியான சகோதரர் 2 அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ அந்த அரசன் அந்த பெண்ணை அடைய பார்த்தான், ஆனால் அல்லாஹு தஆலா அடைய விடலை. அவன் கிட்ட நெருங்கும் பொழுது அவனுடைய கைகளை எல்லாம் ஊனமாக்கிட்டான். அப்போ பிறகு 3 தடவை நடந்தது. சாரா அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சிட்டேன்னு சொன்னோன்னே அவனுக்கு சரியாச்சு. திரும்ப அவன் தவறான எண்ணத்தோடு வந்தான், திரும்ப அது மாதிரி அவனுடைய கைகால் ஊனமாச்சுது. 3 தடவை அப்படி நடந்ததுக்கு பிறகும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவனை மன்னித்தத்தினால சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை அன்பளிப்பாக கொடுத்தான். அப்போ இந்த 3 தடவை அவங்க சொன்னதுகள் அது பொய் அல்ல, உண்மைதான். அதாவது வெளிரங்கத்தில் பார்த்தா பொய்யாக தெரிஞ்சாலும் ஹக்கீக்கத்தில் அவங்க உண்மையைத்தான் சொன்னாங்க. அப்போ இந்த நேரத்திலையும் ஃபகால இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று சொன்னது ஆரோக்கியமற்றவனாக இருக்கிறேன் என்று சொன்ன காரணம் என்ன, அந்த மக்களுடைய மார்க்க ரீதியான நிலைமையை பார்த்து எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் சந்தோஷம் இல்லாதனாக இருக்கிறேன் என்ற அர்த்தத்தில் அவங்க சொன்னார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க இன்னி சகீம் என்று சொன்ன உடனே அவங்களோட இன்னொரு கருத்துன்னா, நான் மார்க்க ரீதியில் பலகீனமாக இருக்கிறேன், மார்க்கத்தில் இன்னும் ஸ்ட்ராங் இல்லை என்ற கருத்தில் சொன்னாங்க. இன்னொரு அறிவிப்பின் பிரகாரம் இன்னி சகீம் என்றால் மரில் கல்ப், உள்ளத்தில் நோயாக இருக்குது என்ற அர்த்தத்தில் சொன்னாங்க. இப்போ அவங்க எல்லாரும் வெளியாகினாங்க. அந்த சிலைகளை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு இவங்க வெளியில் பெருநாள் கொண்டாடுறதுக்குன்னு எல்லாரும் போனார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த சிலைகளை நோக்கி போனாங்க. ஃபத்தவல்லவ் அன்ஹு முதுபிரீன், அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஃபராக இலா ஆலிஹத்திஹிம் ஃபகால் அலா தஅக்குலூன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த தெய்வங்கள்கிட்ட போனாங்க. போய் அங்கே ஒரு பெரியொரு ஹால் ஒன்றில் அந்த தெய்வங்கள் வைக்கப்பட்டிருக்குது. ஒரு பெரியொரு கடவுள், அதுக்கு பக்கத்தில் அடுத்தது, அதோட கொஞ்சம் சிறுசு, அதுக்கடுத்து அதோட கொஞ்சம் சிறுசு, இப்படி நீண்ட தூரம் வரைக்கும் நிறைய சிலைகளை அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. அடுத்த அந்த சிலைகளுக்கு பரக்கத்துக்காக வேண்டி நிறைய சாப்பாடுகளை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இந்த சிலைகள் கொஞ்சம் சாப்பிட்டு வைக்கும், அதுக்கு பிறகு பரக்கத்துக்காக அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அந்த மக்கள் அந்த சிலைகளுக்காக நிறைய விதவிதமான சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லா தஅக்குலூன், நீங்கள் என்ன சாப்பிடலையான்னு கேட்டாங்க. சாப்பிடுங்களேண்டு. மாலக்கும் லா தன்தீகுன், உங்களுக்கு என்ன கேடு பிடிச்சது, ஏன் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க என்று கேட்டுட்டு ஃபராக அலைஹிம் லர்பம் பில் யமீன், அதை அடிக்க தொடங்கினாங்க. வலது கையால் அதை அடிக்க தொடங்கினாங்க. சிலைகளுக்கு அடித்த பிறகு எல்லாத்தையும் உடைச்சி போட்டாங்க. பெருசை மட்டும் அப்படியே வச்சுட்டாங்க.
பெரிய சிலையை மட்டும் அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ அந்த சமுதாயத்தினர் திரும்பி வராங்க. திரும்பி வந்தால் எல்லா சிலைகளும் அப்படியே உடஞ்சி கீழே விழுந்து கழுத்து வேற, கை வேற, கால் வேறன்னு உடஞ்சிருக்குது. பெரிய சிலையில் கழுத்தில் இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த எந்த கோடாரியால் எந்த ஆயுதத்தால் அந்த சிலைகள் உடைச்சாங்களோ அந்த ஆயுதத்தை அந்த பெரிய சிலையில் கழுத்தில் தொங்க போட்டிருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் வராங்க. ஃபாக்பலு இலை யசிஃபூன், அந்த சமுதாயத்தினர் விரைந்து வந்தாங்க, வேகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வந்தாங்க. இப்போ இவங்களுக்கு விளங்கிட்டு இப்ராஹிம் தான் செஞ்சுருப்பாங்க. சொன்னாங்க, காலு சமிஅனா ஃபதன் யதுக்குருஹும், ஒரு வாலிபர் அந்த சிலைகளை பற்றி மோசமாக பேசுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்போ அவர் தான் உடைச்சிருப்பார். மன்ஃபால் அபி ஆலிஹத்தின ஹாதா, எங்களை தெய்வங்களுக்கு இவ்வாறு செஞ்சது யாருன்னு கேட்டாங்க. அப்போ பேசிக்கணும் ஒரு வாலிபர், யொக்காலோ இப்ராஹிம், இப்ராஹிம்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் தான் இந்த சிலைகளை பற்றி மோசமாக பேசுகிறதை கேள்விப்பட்டிருக்கிறோம், அப்போ அவர் தான் செஞ்சிருப்பார்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு தாவத் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, தஅபுதூன மா தன்ஹிதூன், என்ன எந்த தெய்வங்களை உங்களுடைய கைகளால் நீங்கள் தோண்டிக் கொள்றீங்களோ, உங்களோட கைகளால் எந்த சிலைகளை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த சிலைகளை நீங்கள் வணங்குறீங்க. அத்தஅபுதூன மின் தூனில்லாஹி அத்தஅபுதூன மா தன்ஹிதூன், அல்லாஹ் விட்டு போட்டு இந்த சிலைகளை நீங்கள் வணங்குறீங்க, நீங்கள் உங்களோட கையால் இதை செய்கிறீங்க. இதை நீங்கள் மரங்களை கொத்தி வெட்டி சிலைகளை செய்கிறீங்க, அல்ல கல்லுகளை நீங்கள் சிற்பியனை செய்கிறாரு, கற்களால் வெட்டி சிலையாக செய்கிறார், இதையா நீங்கள் வணங்குறீங்கன்னு கேட்டார். வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், அல்லாஹ் தான் உங்களை படைத்திருக்கிறான். வமா தஅமலூன், நீங்கள் ஒன்றுமே செய்யலை. அல்லது இன்னொரு அர்த்தம், வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், உங்களையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான், நீங்கள் என்ன செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோ அதையும் அவன் தான் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். மூன்றாவது கருத்து, அல்லாஹ் தான் உங்களையும் படைத்திருக்கிறான், எந்த சிலைகளை உங்கள் கையால் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த சிலைகளையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். எனவே அவ்வளோ பெரிய அல்லாஹ் உங்களை படைத்து உங்களுக்குள்ள காரியங்களெல்லாம் செஞ்சு தரும் பொழுது அந்த அல்லாஹை விட்டுட்டு நீங்கள் இந்த சிலைகளை வணங்குறீங்களா, எவ்வளோ பெரிய நஷ்டம் என்ற அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மக்களுக்கு தாவத் கொடுத்தாங்க. இதை பார்த்து அவர்களுக்கு பதில் ஒன்று சொல்ல தெரியலை, அவர்கள் மடையர்கள். இவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளதுக்கு மாற்றமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, உபுனு லஹு புன்யானன் ஃபஅல்கூஹு ஃபில் ஜஹீம், இவருக்காக வேண்டி காலு உபுனு லஹு புன்யானன், இவருக்காக நீங்கள் ஒரு கட்டிடம் ஒன்று கட்டுங்க அப்படின்னா, பெரிய ஒரு குழி தோண்டி அதில் நெருப்புகளை மூட்டி இவர் அழிக்கிறதுக்கு ஒரு கட்டிடம் மாதிரி ஒன்று தயாரிங்க. ஃபஅல்கூஹு ஃபில் ஜஹீம், இவரை நெருப்பில் போடுங்க. அதுக்கு பிறகுதான் அந்த அரசனுடைய கட்டளை பிரகாரம் மிகப்பெரிய நெருப்பு மூட்டப்பட்டது. 6 மாதங்கள் தொடர்ந்து நெருப்பு மூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழிக்கிறதுக்கான முயற்சி செய்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் 6 மாதங்கள் தொடர்ந்து நாட்டுடைய மக்கள் எல்லாரையும் பயன்படுத்தி விறகுகள் எல்லாம் தொடர்ந்து சேர்த்து ஒரு பயங்கரமான நெருப்பு மூட்டப்பட்டது. அந்த நெருப்பு இருக்கிறதே அது வானம் வரைக்கும் அந்த நெருப்பு பரவுற மாதிரி மிகப்பெரிய நெருப்பு மூட்டப்பட்டது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், பறவைகள் வானத்துக்கு பக்கத்தால் பறக்கும் என்று சொன்னால் அந்த நெருப்புடைய சூட்டை தாங்க முடியாமல் அந்த பறவை கருகி கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு பயங்கர நெருப்பாக இருந்தது. அந்த நெருப்புக்கு பக்கத்தில் கூட யாருக்கும் போக முடியலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூட மஞ்சனீக் என்று சொல்லக்கூடிய கவன் போன்ற ஒரு கருவியில் தூரத்திலிருந்து வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் எறியப்பட்டார்கள். அதுக்கு பிறகு எல்லாருக்கும் தெரியும் சம்பவம், அடிக்கடி கேள்விப்படுறோம். அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அந்த நெருப்புலக்கு அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பூஞ்சலையாக மாற்றி கொடுத்தான். அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பில் போடப்படும் பொழுது மலக்குகள் கூட அல்லாஹ்விட்டு உதவி செய்கிறதுக்காக வேண்டி உதவி செய்ய அனுமதி கேட்டாங்க. இப்ராஹிம் இவ்வளோ பெரிய பயங்கரமான நெருப்பில் போடப்படுறையா, அல்ல உன்னுடைய ஹலீல், உன்னுடைய நேசர், இவர் இப்படியா அழிகிறதா, இவர் அழிய விடக்கூடாது. அல்லாஹு தாலா சொன்னான், என்னுடைய இப்ராஹிம் ஹலீல், அவரை நான் பாதுகாப்பேன், அவருக்கு உதவி தேவைன்னு சொல்லி நீங்கள் இப்போ உதவி செய்யுங்க. அப்போ மலக்குகள் எல்லாம் உதவிக்கு வந்தாங்க, பல மலக்குகள் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, மலைக்கு பொறுப்பானவங்க வந்தாங்க, காற்றுக்கு பொறுப்பானவங்க வந்தாங்க. அந்த நெருப்பை அணைக்கிறேன்னு சொன்னாங்க, இல்லை நெருப்பை கொண்டு போய் எங்கேயாவது வீசுறேன்னு கூட சொன்னாங்க.
அவங்க சொன்னாங்க, உங்களிடத்தில் அம்மா இலைக்க ஃபலா, உங்களோட உதவி எனக்கு எதுவும் தேவையில்லை. ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் எனக்கு உதவி செய்வான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு மீது பொறுப்பு சாட்டினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்தான். அல்லாஹு தஆலா யாருடைய உதவியும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் கட்டளையிட்டான். யா நாடு கூனி பர்தம் வசலாம் அலா இப்ராஹிம், என் நெருப்பே நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது சாந்தியாகும் சலாமத்துள்ளதாகும் குளிராகவும், அதே நேரத்தில் குளிரும் அதிகமான குளிர் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பொருத்தமான அளவுள்ள குளிராக ஆக்கி வைண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெருப்பு அந்த பூங்காவாக மாற்றி கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல நாட்கள், சில ரிவாயத்தில் 40 நாட்கள் அந்த நெருப்பில் இருந்தாங்க. அவங்களுடைய காலங்களில் மிக இன்பமான காலமாக இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு முடியை கூட எரிக்கல்ல. அவனுக்கு கட்டப்பட்ட கயிறுகள் எரிஞ்சதை மற்ற பகுதியெல்லாம் பாதுகாத்தான், பூங்காவாக மாற்றி கொடுத்தான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅராது பிஹி கைதன் ஃபஜஅல்நாஹுமுல் அஸ்ஃபலீன், அவர்கள் ஃபஅராது பிஹி கைதன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு சூழ்ச்சி செய்ய நாடினார்கள், நாங்கள் தான் அவர்களை தாழ்ந்தவர்களாக கேவலமாக ஆக்கினோம், அவர்கள் நாம் பாதுகாத்தோம். எனவே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உன்னதமான தியாகத்தின் மூலமாக அந்த சமுதாயத்துக்கு நேர வழிகாட்ட விரும்பினான். ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, மறு கூட்டத்தில் மறுத்தாங்க. அல்லாஹு தஆலா எங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக்.